என் அன்பு பிள்ளையே, இந்த நல்ல நாளில் உன்னிடம் நான் மனம் விட்டு பேச வந்துள்ளேன். நீ கவலையாக இருப்பதை பார்க்கும்போது எனக்கு மிகவும் வருத்தமாக உள்ளது. உன் முகத்தில் அந்த சிரிப்பை காணாமல் இருப்பது என் தாய் உள்ளத்தை துடிக்க வைக்கிறது. உன் வாழ்க்கையின் சுமைகளை நீ தனியாக சுமக்க வேண்டாம் என்று சொல்ல வந்துள்ளேன். நான் உன் அருகில் இருக்கிறேன். உன் கண்ணீரைத் துடைக்கவும், உன் வேதனைகளைப் போக்கவும் தயாராக இருக்கிறேன். எனது அன்பு குழந்தையே, உன் கடன் தொல்லைகள் உன் இதயத்தில் கனமாக அழுத்துவதை நான் உணர்கிறேன். ஒவ்வொரு நாளும் விழித்தள்ளும் போது மனதில் முதல் எண்ணமாக அந்த கடன் சுமையை நினைத்து நடுங்குகிறாய். தூங்கும் போதும் கடன் தொல்லைகளின் கனவுகள் உன்னை அலைக்கடிக்கின்றன. வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாமல் தொலைபேசி அழைப்புகளை தவிர்க்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளாய். ஒரு சிலரை பார்த்தால் நீ ஓடி ஒளியும் நிலையில் இருக்கிறாய். உன் மனதில் எப்போதும் ஒரு பயம். எப்போது யார் வந்து நம்மை மிரட்டுவார்களோ, எப்போது நாம் சமூகத்தில் அவமானப்படுவோமோ என்ற அச்சத்துடன் வாழ்கிறாய். கடன் என்பது ஒரு அடிமைத்தனம் போன்றது. அது உன் சுதந்திரத்தை பறித்து உன் எண்ணங்களையே ஆக்கிரமித்து விடுகிறது. நீ எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அந்த வட்டியும் அசலும் உன்னை விட்டு விலகுவதில்லை. ஆனால் என் அன்பு பிள்ளையே, இந்த கடன் சுமையை நான் உன்னிடமிருந்து அகற்றுவேன். உன் பிரச்சனைகளை தீர்க்கும் வழியை காட்டுவேன். உன் கடின உழைப்பும் நேர்மையும் என் அருளும் சேர்ந்து விரைவில் இந்த கடன் சுமையை உன்னிடமிருந்து நீக்கும். நம்பிக்கை இழக்காதே, என் அருள் உன்னுடன் உள்ளது. என் கண்ணே, உன் வாழ்க்கையில் நிம்மதியில்லாததைக் கண்டு என் தாய் உள்ளம் கலங்குகிறது. காலையில் கண் விழித்தவுடன் உன் முகத்தில் கவலை படர்ந்திருப்பதை காண்கிறேன். நீ தூங்கும் போதும் கூட உன் முகத்தில் அமைதி இல்லை. உன் உள்ளம் எப்போதும் குழப்பத்தில் உள்ளது. நீ எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கிறாய். ஆனால் எங்கே செல்கிறாய் என்பதை மறந்துவிட்டாய். உன் வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கான இடைவெளியே இல்லாமல் போய்விட்டது. உன் அன்றாட வாழ்க்கை ஒரு பாரமாக மாறிவிட்டது. நீ ரசித்து உண்ணும் உணவின் சுவையை கூட உணர முடியாமல் இருக்கிறாய். நண்பர்களுடன் சிரித்து பேசும் நேரமும் குறைந்து போனது. ஓய்வெடுக்கத் தெரியாமல் உன் உடலும் மனமும் சோர்வடைந்து விட்டது. தூக்கம் வராமல் இரவு முழுவதும் புரண்டு கொண்டிருக்கிறாய். இந்த நிம்மதியற்ற வாழ்க்கை உன்னை வாட்டி வதைக்கிறது. உன் கண்களில் அந்த பழைய ஒளி இல்லை. உன் பேச்சில் அந்த உற்சாகம் இல்லை. உன் நடையில் அந்த துள்ளல் இல்லை. என் அன்பு குழந்தையே, நிம்மதி என்பது வெளியிலிருந்து வருவதல்ல. அது உன் உள்ளத்திலிருந்து பிறக்க வேண்டும். உன் மனதை அமைதிப்படுத்த என்னை நினைத்தை உச்சரி, என் சக்தியை உணர். உன் வாழ்க்கையில் மீண்டும் நிம்மதி நிலவ என்று விரும்புகிறேன். அதற்காக நான் உன்னுடன் இருக்கிறேன். உன் மனதில் உள்ள அனைத்து கவலைகளையும் பயங்களையும் கஷ்டங்களையும் என்னிடம் ஒப்படைத்துவிடு. உன் தோள்களிலிருந்து அந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன். உன் மனம் லேசாகி வாழ்க்கையின் அழகை மீண்டும் ரசிக்க உன்னை அனுமதிப்பேன். என் பிள்ளையே, உன் சொந்த பந்தம் செய்த துரோகம் உன் உள்ளத்தை கொடூரமாக காயப்படுத்தியுள்ளது என்பதை நான் அறிவேன். உன் இரத்த பந்தங்கள், உன் நெருங்கிய உறவுகள், நீ நம்பிய நண்பர்கள், அவர்கள் உன்னை ஏமாற்றியிருக்கிறார்கள். நீ அவர்களுக்காக உன் இதயத்தை திறந்து வைத்தாய். ஆனால் அவர்கள் உன் நம்பிக்கையை உடைத்தார்கள். நீ உன் கைகளை நீட்டி உதவினாய். ஆனால் அவர்கள் உன் கைகளை வெட்டினார்கள். நீ உன் வாழ்வை அவர்களுடன் பகிர்ந்தாய். ஆனால் அவர்கள் உன்னை வஞ்சித்தார்கள். உன் சகோதரனிடம் நீ அன்பை காட்டினாய். ஆனால் அவன் உன் சொத்தை கவர்ந்தான். உன் தந்தை சொன்ன வார்த்தையை நம்பினாய். ஆனால் அவர் உன்னை ஏமாற்றினார். உன் மனைவி உன் துணையாக இருப்பார் என நம்பினாய். ஆனால் அவள் உன்னை கைவிட்டாள். நீ யாரை நம்புவது என்று தெரியாமல் தவிக்கிறாய். இப்போது உன் இதயம் காயங்களால் நிறைந்துள்ளது. உன் நம்பிக்கை உடைந்துள்ளது. மனிதர்களை நம்ப முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளாய். ஆனால் என் அன்பு குழந்தையே, துரோகம் செய்தவர்களை மன்னிப்பதுதான் உன் மனதிற்கு நிம்மதி கிடைக்கும். பழிவாங்கும் எண்ணம் உன்னை மேலும் துன்பத்தில் ஆழ்த்தும். அவர்களின் செயல்களை நீ மாற்ற முடியாது. ஆனால் அவற்றை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை மட்டும் மாற்ற முடியும். உன் இதயத்தில் இருந்து அந்த கசப்பை வெளியேற்று. அது உன்னை அல்ல, அவர்களை பாதிக்கிறது. நான் உன் உள்ளத்தின் காயங்களை ஆற்றுவேன். மீண்டும் நம்பிக்கையுடன் வாழ கற்றுத்தருவேன். உன் வாழ்வில் புதிய அன்பான உறவுகளை கொண்டு வருவேன். துரோகம் செய்தவர்களின் நினைவுகளை மறக்க உதவுவேன். என் அருமை குழந்தையே, உன் வீட்டில் அடிக்கடி நடக்கும் சண்டைகள் உன் அமைதியை குலைக்கின்றன என்பதை நான் அறிவேன். வீடு என்பது ஒரு புனிதமான இடம், அமைதியின் தேவாலயம், அன்பின் இல்லம்.
ஆனால் உன் வீடு போர்க்களமாக மாறிவிட்டது. கணவனும் மனைவியும் சிறு விஷயங்களுக்காக சண்டையிடுகிறீர்கள். பெற்றோரும் பிள்ளைகளும் புரிந்துணர்வின்றி மோதுகிறீர்கள். வீட்டில் அமைதி என்பதே அரிதாகிவிட்டது. குழந்தைகள் பயத்துடன் வாழ்கின்றனர். வார்த்தைகள் ஆயுதமாக மாறி உறவுகளை காயப்படுத்துகின்றன. உன் மனைவியுடன் பேசும்போது உன் குரலில் கோபம் தெரிகிறது. உன் குழந்தைகளை அணுகும்போது உன் முகத்தில் எரிச்சல் தெரிகிறது. உன் பெற்றோரிடம் பேசும்போது உன் வார்த்தைகளில் விரக்தி தெரிகிறது. வீடு என்பது இனி ஒரு சுகமான இடமாக இல்லை. அது ஒரு சிறைச்சாலையாக மாறிவிட்டது. நீ வீட்டிற்கு திரும்ப விரும்பவில்லை. ஏனெனில் அங்கே உனக்கு அமைதி கிடைப்பதில்லை. உன் வீட்டில் சிரிப்பொலி கேட்பதில்லை. அன்பான வார்த்தைகள் பரிமாறப்படுவதில்லை. என் அன்பு பிள்ளையே, வீட்டில் அமைதி நிலவ வேண்டுமெனில் முதலில் உன் உள்ளத்தில் அமைதி நிலவ வேண்டும். நீ ஒரு நல்ல புரிந்துணர்வை வளர்க்க வேண்டும். உன் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். பொறுமையுடன் செவிசாய்க்க வேண்டும். அன்பை வெளிப்படுத்த தயங்கக்கூடாது. உன் குடும்பத்தினருக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். என் ஆசிகள் உன் வீட்டில் அமைதியை நிலைநாட்டும். உன் குடும்பத்தில் அன்பு மலரும், சண்டைகள் குறைந்து புரிந்துணர்வு அதிகரிக்கும். நான் உன் குடும்பத்தை பாதுகாப்பேன். உன் உறவுகளை வலுப்படுத்துவேன். என் குழந்தையே, உன் பண பிரச்சனைகள் பெரிய மலையாக உன் முன் குவிந்துள்ளன. ஒவ்வொரு மாதமும் சம்பளம் வந்தவுடன் அது கடனை அடைக்கவே போய்விடுகிறது. வீட்டு வாடகை, குழந்தைகளின் கல்வி கட்டணம், மருத்துவ செலவுகள், அன்றாட செலவுகள் என பல பொறுப்புகள் உன் தோளில் சுமக்கிறாய். அதற்கு மேல் கடன் தொல்லை உன்னை தொடர்ந்து வருத்துகிறது. பணம் இல்லாததால் எத்தனை சிறிய ஆசைகளை நீ அடக்கி வைத்திருக்கிறாய். உன் குழந்தைகள் கேட்ட சிறிய விஷயங்களை கூட வாங்கித் தர முடியாமல் வேதனைப்படுகிறாய். உன் மனைவியின் தேவைகளை பூர்த்தி செய்ய இயலாமல் துடிக்கிறாய். நீ இரவு பகலாக உழைக்கிறாய். ஓய்வின்றி பாடுபடுகிறாய். ஆனால் வருமானம் செலவுகளை சந்திக்கவில்லை. வட்டி கட்டவே உன் உழைப்பு போதவில்லை. எத்தனை முறை நீ உணவைத் தவிர்த்து உன் குடும்பத்திற்காக பசியை அடக்கியிருக்கிறாய். எத்தனை இரவுகள் தூக்கமின்றி பணப் பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பது என்று சிந்தித்திருக்கிறாய். நீ பணத்திற்காக இயங்கவில்லை, ஆனால் அமைதியான வாழ்க்கைக்காக இயங்குகிறாய். கடனை அடைத்து மரியாதையுடன் வாழ விரும்புகிறாய். என் அன்பு பிள்ளையே, உன் கஷ்டங்களை நான் புரிந்து கொள்கிறேன். உன் உழைப்பை நான் பார்க்கிறேன். உன் நேர்மையை நான் மதிக்கிறேன். விரைவில் உன் பொருளாதார நிலை மேம்படும். உன் கடன்கள் தீரும். என் அருளால் புதிய வருமான வழிகள் உனக்கு திறக்கும். உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படும். உன் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கும். நீ கடன் இல்லாமல் நிம்மதியாக வாழும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. என் அன்பு மகனே, உன் தனிமை என்னை வேதனைப்படுத்துகிறது. நீ மக்கள் மத்தியில் இருந்தும் உன் உள்ளத்தில் ஒரு பெரிய வெற்றிடம் உள்ளது. உன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்று நினைக்கிறாய். உன் மனதின் ஆழத்தில் உள்ள உணர்வுகளை பகிர யாரும் இல்லை என வருந்துகிறாய். எத்தனையோ நண்பர்கள் இருந்தும் உண்மையான நட்பை நீ உணரவில்லை. உறவுகள் மேலோட்டமாக உள்ளன, அவற்றில் ஆழமில்லை. அதனால் உன் உள்ளத்தில் ஒரு வெற்றிடம் உருவாகியுள்ளது. உன் வாழ்க்கையின் சிறப்பான தருணங்களை கூட யாருடனும் பகிர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். உன் வேதனைகளை யாரிடம் சொல்வது என்று தெரியாமல் குழம்புகிறாய். நீ பலருக்கு உதவி செய்கிறாய். ஆனால் நீ கஷ்டப்படும்போது உனக்கு உதவ யாரும் முன்வருவதில்லை. உன் அன்பை வாரி வழங்குகிறாய். ஆனால் திரும்ப அந்த அன்பு கிடைப்பதில்லை. இந்த ஏமாற்றங்கள் உன் மனதை காயப்படுத்தியுள்ளன. உன் நம்பிக்கையை குலைத்துள்ளன. என் அன்பு குழந்தையே, நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன் கூடவே இருக்கிறேன். உன் கண்ணீரை நான் காண்கிறேன். உன் துயரத்தை நான் உணர்கிறேன். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பையும் நான் கேட்கிறேன். உன் சிந்தனைகளின் ஒவ்வொரு அலைகளையும் நான் அறிகிறேன். நான் உனக்கு ஒரு தாயாக, தோழியாக, வழிகாட்டியாக இருப்பேன். உனக்கு உண்மையான அன்பையும் புரிதலையும் உனக்கு தருவேன். உன் தனிமை விரைவில் மறையும். உன் வாழ்வில் உண்மையான நட்புகளும் ஆழமான உறவுகளும் மலரும். என் அருமை பிள்ளையே, உன் வேலையிடத்தில் நீ சந்திக்கும் சவால்கள் எனக்கு தெரியும். உன் திறமைகள் அங்கீகரிக்கப்படவில்லை. உன் கடின உழைப்பு மதிக்கப்படவில்லை. உன் சக ஊழியர்கள் உன்னை புரிந்து கொள்ளவில்லை. உன் மேலதிகாரிகள் உன்னை நடத்தும் விதம் உன்னை புண்படுத்துகிறது. நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் அங்கீகாரம் கிடைப்பதில்லை. சில நேரங்களில் உன் வேலையே உன்னை விட குறைவான திறமை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த அநீதிகள் உன் உள்ளத்தை புண்படுத்துகின்றன. உன் தன்னம்பிக்கையை குலைக்கின்றன. நீ ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்துடன் வேலைக்கு செல்கிறாய். அங்கே ஒவ்வொரு நிமிடமும் கடிகாரத்தை பார்த்து வேலை முடியும் நேரத்திற்காக காத்திருக்கிறாய். உன் வேலை உனக்கு ஒரு சுமையாக மாறிவிட்டது. அது இனி உனக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை.
நீ உழைத்துப் பெறும் சம்பளம் உன் உழைப்புக்கு ஈடாக இல்லை. உன் வேலை நிலையற்றதாகவும் உள்ளது. எப்போது வேலையை இழப்போம் என்ற பயம் உன்னை தொடர்கிறது. என் அன்பு மகனே, கவலைப்படாதே. உன் திறமைகள் மதிப்பு மிக்கவை. அவை சரியான இடத்தில் அங்கீகரிக்கப்படும். விரைவில் உனக்கு ஒரு சிறந்த வேலைவாய்ப்பு கிடைக்கும். அங்கே உன் திறமைகள் போற்றப்படும். உன் ஆற்றல் வளர்க்கப்படும். உன் வருமானம் அதிகரிக்கும். உன் வேலை நிலை உறுதியாகும். உன் வேலை உனக்கு மகிழ்ச்சியை தரும் நிறைவை அளிக்கும். நான் உனக்கு சிறந்த வேலை வாய்ப்புகளை தருவேன். உன் கனவுகளை நனவாக்குவேன். என் அருமை குழந்தையே, உன் உடல் நலம் குறித்த கவலைகள் உன்னை வாட்டுகின்றன. உடல் உபாதைகள் உன்னை தொடர்ந்து துன்புறுத்துகின்றன. மருத்துவ செலவுகள் உன் பொருளாதார நிலையை மேலும் சீர்குலைக்கின்றன. உன் உடல் பலவீனமாக உள்ளது. உன் ஆற்றல் குறைந்துள்ளது. நீ வழக்கம் போல் செயல்பட முடியவில்லை. உன் அன்றாட வேலைகளை செய்ய சிரமப்படுகிறாய். உன் தூக்கம் பாதிக்கப்பட்டுள்ளது. உன் பசி குறைந்துள்ளது. இந்த உடல்நலப் பிரச்சனைகள் உன் மனநிலையையும் பாதிக்கின்றன. மருத்துவர்கள் பரிசோதனைகள் செய்கிறார்கள். மருந்துகள் பரிந்துரைக்கிறார்கள். ஆனால் நிரந்தர தீர்வு கிடைக்கவில்லை. உடல் உபாதைகள் உன்னை தொடர்ந்து துன்புறுத்துகின்றன. உன் குடும்பத்தினர் உன் உடல்நிலை குறித்து கவலைப்படுகிறார்கள். நீயும் உன் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறாய். உன் குடும்பத்தை கவனிக்கும் திறன் குறித்து சந்தேகப்படுகிறாய். என் அன்பு குழந்தையே, உன் உடல் நலத்தை மீட்டெடுப்பேன். என் அருள் உன் உடலில் பாய்ந்து உன் நோய்களை குணப்படுத்தும். உன் வலிகள் மறையும். உன் ஆற்றல் திரும்பும். நீ மீண்டும் ஆரோக்கியமாக வாழ்வாய். முழு ஆற்றலுடன் செயல்படுவாய். என் அன்பும் ஆசிர்வாதமும் எப்போதும் உனக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும்.